ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 2/9 7வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 7வது கணக்கு 2 கியூப் மைனஸ் 1 கியூப் ப்ளஸ் 4 கியூப் மைனஸ் 3 கியூப் ப்ளஸ் 6 கியூப் மைனஸ் 5 கியூப் ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையின் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல்ல n உறுப்புகள் வரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 8 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. ஓகேவா? n உறுப்புகள் வரை கூடுதல் சொல்லணும், அதுக்கப்புறம் 8 உறுப்புகள் வரை கூடுதல் நம்ம சொல்லணும். ஓகேவா? இப்போ தீர்வு போற்றலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? கூடுதல் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ கூடுதல் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். கூடுதல் அப்படின்னா எஸ்என்னு எடுத்துக்கலாமா? அப்போ எஸ்என் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்குற அந்த தொடர் வரிசையை எழுதிக்கலாம். 2 கியூப் மைனஸ் 1 கியூப் ப்ளஸ் 4 கியூப் மைனஸ் 3 கியூப் ப்ளஸ் 6 கியூப் மைனஸ் 5 கியூப் ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா. ஓகேவா? இது எது வரைக்கும்? n உறுப்புகள் வரை கொடுத்துருக்காங்களா? அப்போ n உறுப்புகள் வரை. ஓகேவா? இது நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நான் ஃபஸ்ட் எழுது மட்டும் எழுதியிருக்கேன், n உறுப்புகள் வரை அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போது நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரித்து எழுத போகிறேன். எப்படி? இதெல்லாமே இரட்டைப்படை எண்கள் தானே. 2 4 6, அப்போ இதே மாதிரி 8 10 அந்த மாதிரி போகுமா? அப்போ இரட்டை எண்கள் தானே. இதை அப்போ எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 2 கியூப் ப்ளஸ் 4 கியூப் ப்ளஸ் 6 கியூப் ப்ளஸ் 8 கியூப் அப் டு n உறுப்புகள் வரை. ஓகேவா? இப்படியும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மைனஸ் 1 கியூப் மைனஸ் 3 கியூப் மைனஸ் 5 கியூப் இப்படியெல்லாம் இருக்கா? அப்போ இதை எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா மைனஸை பொதுவாக வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் கிடச்சிருப்பாருங்க. அப்போ மைனஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 1 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் 5 கியூப் ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. ஓகேவா? இப்படி நான் பிரித்து எழுதியிருக்கேன். இப்போ எதுக்கு தெரியுமா? இதுக்கு இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா கிடையாது இல்லையா? ஃபார்முலா அப்படின்னா கியூப் ஃபார்முலா அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் இந்த மாதிரி கண்டினியூவாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. இங்கே கிடையாது. இது இரட்டை எண்களோட க்யூபாக இருக்குது, இங்கே ஒற்றை எண்களோட க்யூபாக இருக்குது. நம்மக்கிட்ட ஒற்றை எண்களுக்கான ஃபார்முலா இருக்குது, அதோட கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது. க்யூபு 1 2 3 அந்த மாதிரி வந்துச்சுன்னா 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா இருக்குது. ஆனால் இதுக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா கிடையாது. இப்போ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு எப்படி எடுக்கிறோம் தெரியுங்களா? இதோட பொது வடிவம் எடுக்க போகிறோம். பொது வடிவம் அப்படின்னா இரட்டை எண்களுக்கு 2n வரும். ஓகேவா? இதோட பொது வடிவம் 2n வரும். அதே ஒற்றை எண்களுக்கு அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்கா, நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ஒற்றை எண்களுக்கு அப்படின்னா 2n மைனஸ் 1 வரும். ஓகேவா? இங்கே கியூப் இருக்கு இல்லையா, அதனால 2n கியூப், இங்கே 2n மைனஸ் 1 கியூப். ஓகேவா? அதாவது பொது வடிவம் அப்படின்னா இங்கே n-க்கு பதிலாக 1ன்னு கொடுத்து பாருங்கள். 2 பெருக்கல் 1 2ன்னு வருமா? ஓகேவா? கியூபை விட்டுருங்க, கியூபை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 2 1 2. இங்கே n-க்கு பதிலாக அடுத்த நம்பர் 2ன்னு கொடுங்க. 2 2 4 அடுத்தது நம்பர் கிடைக்குதா? அடுத்த நம்பர் 3ன்னு கொடுங்க. 2 3 6 அடுத்த நம்பர் கிடைக்குதா? அப்போ கண்டினியூவாக போகுதா? அப்போது இரட்டை எண்கள் அப்படின்னாலே அதோட பொது வடிவம் இதுதான். ஓகேவா? இப்போ இதில் செக் பண்ணலாமா? ஒற்றை எண்கள் அப்படின்னா இங்கே n-க்கு பதிலாக 1ன்னு கொடுங்க. அப்போ 2 2 2லேருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 1 வருதா? அடுத்து 2ன்னு கொடுத்தா 2 2 4 4லேருந்து 1 கழிச்சா 3 வருதா? 3ன்னு கொடுத்தா 2 3 6 6லேருந்து 1 கழிச்சா 5. ஓகேவா? இதே மாதிரி கண்டினியூவாக கிடைக்குது இல்லையா? அப்போ இதோட பொது வடிவம் இதுதான். இப்படி எடுத்துக்கிட்டோமா? இப்போ இது கூடுதல் தானே, அதனால் சமேசன் சிம்பிள். கூடுதல் அப்படின்னாலே சமேசன் சொல்லுவோம். சமேசன் சிம்பிள் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது பாருங்கள், ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கா? a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா மாதிரி இருக்கா? அப்போ இதுக்கு பதிலாக a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா எழுதலாமா? நான் இங்கே வேணும்னாலும் சைடில் எழுதுகிற ஃபார்முலா a கியூப் மைனஸ் b கியூப் அப்படின்னா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா a கியூப் மைனஸ் b கியூப் அப்படின்னு. அப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணலாமா? பாருங்கள். இப்போ சமேசன் a கியூப் மைனஸ் b கியூப்னா a மைனஸ் b. ஏங்கிறது இங்கே 2n. அப்போது ஏங்கிறது 2n, சாரி 2n மைனஸ் பிங்கிறது 2n மைனஸ் 1 இல்லையா? a மைனஸ் b. ஓகேவா? அடுத்து இங்கே இன்ட்டு a ஸ்கொயர். a ஸ்கொயர் அப்படின்னா 2n ஹோல் ஸ்கொயரா? ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் ஏங்கிறது 2n பிங்கிறது 2n இன்ட்டு ஏபி தானே. அப்போ 2n இன்ட்டு 2n மைனஸ் 1. ஓகேவா? அதுக்கப்புறம்
ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னால் 2n மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? புரிஞ்சுதான்? a மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மாதிரி நான் பிரித்து எழுதியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதில் சமேசன் அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே இப்போ இந்த மைனஸை நான் உள்ளே கொண்டு போய் எழுதிடுறேன். அப்போ எழுதினேன் அப்படின்னா இங்கே என்னென்ன ஆகும், இங்கே 2n இருக்கா, 2n இந்த மைனஸ் இங்கே போச்சுன்னா மைனஸ் 2n ஆகும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ ப்ளஸ் 1 ஆயிருமா, இந்த வேல்யூ வருதா. அதுக்கப்புறம் இங்கே 2n ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், எண்ணையும் ஸ்கொயர் பண்ணணுமா. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2 4ன்னு வரும், எண்ணை ஸ்கொயர் பண்ணால் n ஸ்கொயர்னு வருமா. அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ்ஸு 2 எண்ணையும் 2 எண்ணையும் பெருக்குனா 2 2 4 n இன்ட்டு n n ஸ்கொயர். அப்போ 4n ஸ்கொயர்னு வரும். அதுக்கப்புறம் 2 எண்ணை மைனஸ் 1 கூட பெருக்கணும் இல்லையா. 2 எண்ணை எடுத்தோம் அப்படின்னா இது கூட பெருக்கணும், இது கூட பெருக்கணும். அப்போ மைனஸ் 1 கூட பெருக்கும்போது மைனஸ் 2 எண்ணுன்னு வருமா. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா. ஓகேவா? அப்போ அந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரா. அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா 2 என்ன ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ 2 ஏங்கிறது மறுபடியும் 2n இன்ட்டு பிங்கிறது 1. ஓகேவா? மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னால் 1 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதை சுருக்கலாமா, ஈக்குவல் டு சமேசன். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் 2n இருக்குது, இங்கே மைனஸ் 2n இருக்குது. அப்போ 0 ஆயிரும். அப்போ இதோட வேல்யூ வெறும் 1 மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே 4n ஸ்கொயர், இங்கேயும் 4n ஸ்கொயர். அப்போ என்னென்ன ஆகும், 8n ஸ்கொயர்னு ஆயிருமா. அடுத்து இங்கே மைனஸ் 2n அப்படியே இருக்கட்டும், இது ஒன்றும் சுருக்கணும் இல்லையா. அப்போ 2n ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2 2 4 n இன்ட்டு n n ஸ்கொயர்னு ஆகும். அப்போ ப்ளஸ் 4n ஸ்கொயர்னு ஆகும். அதுக்கப்புறம் இங்கே இதை பெருக்கணும் அப்படின்னா இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இந்த 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் வந்துடும். 2 2 4 இங்கே n இருக்குது, அப்போ 4n வந்துடும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1 தான். ஓகேவா? ஈக்குவல் டு சமேசன். இந்த 1 அப்படியே விட்டுடலாம், ஏன்னா 1ஆல் பெருக்கணும் அப்படின்னா அதே ஆன்சர் தான். இப்போ இங்கே n ஸ்கொயர் எல்லாம் கூட்டிடலாமா. இங்கே 8n ஸ்கொயர், இங்கே 4n ஸ்கொயர், ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 12n ஸ்கொயர்னு வருமா. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே மைனஸ் 2n இருக்குது, இங்கே மைனஸ் 4n இருக்குது. குறி ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா கூட்டி அதே குறியை போடுவோமா. அப்போ இங்கே 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா 2n-ஐயும் 4n-ஐயும் கூட்டினா 6n வரும், அதே குறி மைனஸை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் 1 இருக்கா. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, இந்த சமேசனை நம்ம ஒன்றுக்கு உள்ளே கொண்டு போய் எழுத போகிறோம். எப்படி எழுதலாம் பாருங்கள், சமேசன் 12n ஸ்கொயருக்கு எழுதிக்கலாம். அடுத்து மைனஸ் சமேசன் 6n, அதுக்கப்புறம் ப்ளஸ் சமேசன் 1. ஓகேவா? இப்போ இங்கே இந்த நம்பர் எல்லாமே நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ 12 சமேசன் n ஸ்கொயர்னு வருமா. இங்கேயும் 6 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 6 சமேசன் nன்னு வருமா. இங்கே சமேசன் 1ங்கிறது அப்படியே இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே 12 இருக்குது. சமேசன் n ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சமேசன் அப்படின்னாலே கூடுதல் சொல்லணும். கூடுதல் எதோட கூடுதல், n ஸ்கொயரோட கூடுதல். அதாவது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி n ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிறதோட கூடுதல் தான் சமேசன் n ஸ்கொயர். இப்போ இதை நான் விரிச்சு இங்கே எழுதுகிற பாருங்கள். சமேசன் n ஸ்கொயர் அப்படின்னா 1 ஸ்கொயர், இங்கே ஸ்கொயரில் தான் இருக்குது, என்னங்கிறது ஸ்கொயரில் இருக்குது. அப்போ என்னங்கிற இடத்துல 1ன்னு கொடுத்தா 1 ஸ்கொயர், 2ன்னு கொடுத்தா 2 ஸ்கொயர். இதே மாதிரி எது வரைக்கும் n இருக்கிறனால n ஸ்கொயர் வரைக்கும் போகும். ஓகேவா? இதுதான் இதோட அர்த்தம். அப்போ இங்கே நம்ம எப்படி எழுதலாம், இதுக்கு பதிலாக. ஓகேவா? இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதுகிறேன், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு ப்ளஸ் n ஸ்கொயர்னு எழுதுகிறேன். ஓகேவா? அடுத்து இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸ் 6. இங்கே சமேசன் n அப்படின்னா இதுக்கு இப்போ இங்கே n-க்கு மேலே ஸ்கொயர் இருந்தது, நம்ம எல்லாமே ஸ்கொயரில் எழுதணும். இங்கே வெறும் n மட்டும் இருக்குது. அப்போ 1, n-க்கு பதிலாக 1ன்னு கொடுத்தா 1, 2ன்னு கொடுத்தா 2 ப்ளஸ் அப் டு எது வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்க, இதுவும் n தானே, அப்போ n வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கே இதுக்கு பதிலாக நான் இதை எழுத போகிறேன். 1 ப்ளஸ் 2 அப் டு n வரைக்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ்
சமேசன் 1 அப்படின்னா அதாவது சமேசன் 1ஓட கூடுதல்னு சொல்லுவோமா. அப்போ இது வந்து n உறுப்புகள் வரதானே. அப்போ n உறுப்புகள் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 கணக்கில் போட்டிருப்போம். அந்த 1ங்கிறது கண்டினியூவாக ஒரு டேர்ம்லேயும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த 1ங்கிறத நம்ம வெளியே எடுத்து போட்டோம் அப்படின்னா அது n உறுப்புகள் வர அப்படின்னா அதை n டைம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ என்னன்னு மாற்றுவோம். அப்போ அதே மாதிரி தான் இங்கே 1ங்கிறது n உறுப்புகள் வர அப்படின்னா ஒரு உறுப்புலையுமே 1ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கடைசியாக n உறுப்புகள் அப்படின்னா அதை வந்து என்னால் பெருக்குவோம். அப்போ அதே தான் பண்ண போகிறோம். 1 பெருக்கல் n உறுப்புகள் வரைங்கிறதுனால என்னால் பெருக்கிறோம். ஓகேவா, இப்படி வருதா. இப்போ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியுமா. இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கும் இந்த இயலெண்களுக்கும் இதுக்கெல்லாம் கூடுதல் ஃபார்முலா தெரியும். அப்போ ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாமா. 12 இன்ட்டு இதோட ஃபார்முலா என்ன, ஸ்கொயர் முதல் n இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 by 6. ஓகேவா, இங்கே -6 இருக்குது. இதோட ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n + 1 by 2. ஓகேவா, இங்கே ப்ளஸ் ஒரு தடவை என்ன பெருக்கணும் அப்படின்னா n வருமா. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 1 6 2 6 12. இங்கே 1 2 2 3 2 6. ஓகேவா, இப்போ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குங்க, 2n. ஓகேவா, இங்கே 2 இங்கே n இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம பெருக்கிடலாமா. இதை இங்கே n எடுத்து இது கூடயும் பெருக்க போகிறோம். அதே மாதிரி 1 எடுத்து இங்கேயும் பெருக்க போகிறோம். பெருக்கணும் அப்படின்னா n கூட 2n பெருக்கும்போது 2 n இன்ட்டு n ஸ்கொயர்னு வருமா. அதுக்கப்புறம் 1 கூட பெருக்கும்போது ப்ளஸ் n வருமா. அடுத்து 1 கூட 2n பெருக்குனா 2n வரும். 1 1 வரும். அடுத்து இங்கே -3 இருக்குது, இங்கே n இருக்குது. அப்போ 3n இருக்கா இன்ட்டு n + 1 இங்கே +n. ஓகேவா, இப்போது என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள் 2n அப்படியே இருக்கட்டும். இங்கே 2n ஸ்கொயர், இங்கே n, இங்கே 2n. அப்போ 3n ஆகுமா. 3n + 1 மைனஸ் இந்த n, அதாவது 3nங்கிறது உள்ளே கொண்டு போய் பெருக்கிடலாம். அப்போ பெருக்கணும் அப்படின்னா இங்கே 3 n இன்ட்டு n ஸ்கொயர். அப்போ 3n ஸ்கொயர்னு வருமா. -3n ஸ்கொயர் வரும். அடுத்து -3n இது கூட பெருக்கும்போது ஒரு தடவை பெருக்கும்போது -3n தான் வரும். இங்கே +n இருக்கா. அப்போ இதை உள்ளே கொண்டு போய் பெருக்கிடலாம். அதே மாதிரி அப்போ உள்ளே கொண்டு போய் பெருக்கணும் அப்படின்னா 2 2 4 n, இங்கே n ஸ்கொயர். அப்போ n இன்ட்டு n ஸ்கொயர் n க்யூப்னு ஆயிருமா. n க்யூப். அதுக்கப்புறம் ப்ளஸ் 2 3 6 n இன்ட்டு n ஸ்கொயர். அதுக்கப்புறம் ப்ளஸ் 1ஆல் பெருக்கும்போது 2n வரும். இங்கே -3n ஸ்கொயர் -3n + n வருமா. இப்போ பாருங்கள், இங்கே 4n க்யூபு 6n ஸ்கொயர் -3n ஸ்கொயர். 6n ஸ்கொயர்லேருந்து 3n ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 3n ஸ்கொயர்னு வருமா. இங்கே பெரிய நம்பர் இது தானே, இதோட குறி என்ன ப்ளஸ், அதனால் +3n ஸ்கொயர்னு வரும். அடுத்து பாருங்கள், இங்கே 2n, இங்கே 1n இருக்குது. ஓகேவா, ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அப்போ 3n ஆச்சு. இங்கே -3n, இங்கே +3n, இங்கே -3n. அப்போ இதோட வேல்யூ 0 ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இது என்ன, SN, அதாவது n உறுப்புகள் வரை அதோட கூடுதல் வந்து SN = 4n³ + 3n ஸ்கொயர். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ணியிருக்கோம். செகண்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, 8 உறுப்புகள் வரை கண்டுபிடிக்கணும். 8 உறுப்புகள் வரைன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த SNலையே n-க்கு பதிலாக 8ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 8 உறுப்புகள் வரை ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, இப்போ இதுலேயே கொடுக்கலாமா. 8 உறுப்புகள் வரை அப்படின்னா S8ன்னு கொடுக்கலாமா. = 4 × n³ 8³ + 3 8 ஸ்கொயர்னு வருமா. இப்போ = 4 × 8 க்யூப் பண்ணால் 8 3 தடவை போட்டு பெருக்குனா 8 8 64 64 பெருக்கல் 8 8 நாங்கள் 32 32க்கு 2 மிச்சம் 3 6 8 48 48 கூட ஒரு மூட்டம் கூட்டினா 51ன்னு வருமா. ஓகேவா, இதோட வேல்யூ 512 ப்ளஸ் 3 × 8 ஸ்கொயர் பண்ணால் 8 8 64ன்னு வருமா. இப்போ இதெல்லாம் பெருக்கணும் பாருங்கள். 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 4 2 8 1 4 4 4 5 20. ஓகேவா, ப்ளஸ் இங்கே 3 12 12க்கு 2 மிச்சம் 1 இருக்கும். 3 18 18 கூட 1 கூட்டினா 19. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு S8ஓட வேல்யூ கிடச்சிரும். இதை 2048 கூட 192 கூட்டணும். அப்போ கூட்டணும் அப்படின்னா இங்கே 0 வரும், மிச்சம் 1 10 14ன்னு வரும். 14க்கு 4 மறுபடியும் ஒரு 1 கொடுக்கணும், 2 2. ஓகேவா, இப்போ இதோட ஆன்சர் என்ன, S8ஓட ஆன்சர் 2240. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.